இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் போலயே. உண்மையை சொல்லிடுவானோ? போச்சு, இன்னைக்கு மொத்த கதையும் முடிய போகுது. இவன் இல்லனா வேற யார் பண்ணா? தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்பாடா, தப்பிச்சண்டா சாமி. ஆனா சத்தியமா சொல்றேன், அம்மும் அவளை சேர்ந்தவங்களும் இதை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரகாஷ், போதும் போதும், நிறுத்து. நீ இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டு வந்தது எனக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீ அவளுக்கும் அவ புருஷனுக்கும் சப்போர்ட்டா பேசினா என்னால அதை ஏத்துக்க முடியாது பிரகாஷ். அம்மா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நம்ம குடும்பத்தை தலகுனிய வச்சுட்டு தான் சந்தோஷம்தான் முக்கியம்னு அந்த செல்வரத்தனத்தோட ஓடி போன வைவ. இவளுக்கா நீ சப்போர்ட் பண்ற? அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி உன் அம்மா நான் தலை குனிஞ்சு நின்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? இவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்ச. என் மூஞ்சில கரிய பூசிட்டு போனவடா இவ. அவ அவ்வளவு பண்ணதுக்கு அவ மட்டும் போனா போதுமா? இதோ தமிழ், இவ பண்ணதெல்லாம் சரியா? இவ தானே அவளை கூட்டிட்டு வந்தது. மீனா, அவசரப்படாத. இல்லங்க, இங்க நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது. இவ நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றேங்கிற பேர்ல தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இவளை மன்னிக்கவே முடியாது. தமிழ் பண்ணது தப்புதான், அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என் புள்ள பழைய நிலைமைக்கு மீண்டு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். வேற எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். பிரகாஷ், உனக்கு நிறைய உண்மை தெரியாது. இப்ப அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நீ சரியாயிட்டல்ல, அது போதும். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா, சிபி எங்கம்மா? எங்க சார் இருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஜனமா உங்களை வர சொன்னாங்க, உடனே இங்க வாங்க. இல்ல, நான் சரி சரி சரி, நான் வரேன். சிபி சார், எல்லாரும் மாமா ரெக்கவர் ஆயிட்டாருங்கிற சந்தோஷத்துல இருக்காங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க. மாமா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. நீங்க உடனே கிளம்பி வாங்க சிபி சார். ஏன் இப்படி பண்றீங்க? நான் வரேன். சீக்கிரம் வாங்க. அத்தா, இங்க என்னத்தா பண்றீங்க? கிளம்பி வாங்க அத்தா, எல்லாரும் உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தா, மாமா ரெக்கவர் ஆயிட்டாரு அத்தா. அத்தா, மாமா எழுந்த உடனே உங்களை தான் கேட்டாரு தெரியுமா? உங்க மேல உயிரா இருக்காரு. உங்களை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையா ஏங்கிட்டு இருக்காரு. வாங்க அத்தா, போலாம். என்ன அத்தா, எல்லாரும் அங்க சந்தோஷமா இருந்தா நீங்க மட்டும் சோகமா இருப்பீங்களா? ஐயோ, தம்பி சிஸ்டர் வேற உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. கிளம்புங்க அத்தா. டேய் சேது, நான் வரேன், நீ போ. அத்தா, எதுக்கு இப்படி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறீங்க?
இத்தனை நாள் எதுக்கு நீங்க பயந்து ஓடுனீங்களோ அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிச்சுல்ல. மாமா தான் சரியாயிட்டார்ல அத்தா. இன்னும் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறது பெரிய தப்பா தான். ப்ளீஸ் வாங்க. எவ்வளவு ப்ரிஷியஸான மூமெண்ட். இப்ப மாமா கூட நீங்க இருக்கணும்ல அத்தா. வாங்க அத்தா. இந்த மாதிரி நேரத்துல நம்ம மாமா கூட இருக்கணும். வாங்க அத்தா. அவருக்கு நம்ம தைரியம் கொடுக்கணும், சந்தோஷம் கொடுக்கணும். அதுதான் அத்தா அவரை முழுசா ரெக்கவர் பண்ணும். அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அத்தா. முதல்ல கிளம்புங்க. சொல்றது கேளுங்க. வாங்க ப்ளீஸ் அத்தா. வாங்க அத்தா. டேய் சேது ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு, நானே வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது அத்தா. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? டேய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. இத பாரு, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு, நானே வந்துடுறேன். சரியா? நீ போ. போடா. ஏன் நின்னுட்டு இருக்க? சிபி சார், சிபி சார், அப்போ நீங்க சின்ன பையன். அங்க நடந்தது எதுவுமே உங்களால நடக்கல. அதுல உங்க பங்குன்னு எதுவுமே இல்ல சிபி சார். அது ஒரு ஆக்சிடென்ட். அது வேற யாரோ பண்ணது. நீங்க எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? ப்ளீஸ் சிபி சார், புரிஞ்சுக்கோங்க. இனியும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது சிபி சார். நின்னுதான் ஆகணும். நின்னு உங்க அப்பாவை பார்த்துதான் ஆகணும். ஓடி ஒளியறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட குற்றத்தையும் அன்பு மன்னிச்சிடும். நீங்க எந்த குற்றமும் பண்ணல சிபி சார். புரிஞ்சுக்கோங்க. சிபி, ஜானு, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இத்தனை வருஷமா உன்னை துரத்திட்டு இருந்த குற்ற உணர்ச்சி அழியிற நேரம் இது. இப்ப போய் ஒதுங்கி ஓடுனா எப்படி கண்ணா? நீ வா, வந்து உங்க அப்பாவை பாரு. வா. இல்ல ஜானு, வேணாம். என்னால ஒரு ஃபேஸ் பண்றதுக்கு தைரியமே இல்ல. சிபி, பிரகாஷ் உன் அப்பா. நீ தப்பே பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறவன். நீ அவன்கிட்ட போய் நீ முதல்ல வா. வா, முதல்ல வா. ஜானு, ஜானு வேணாம் ஜானு. வா கண்ணா. சிபி சார், வா. தமிழ் வேணாம் தமிழ், என்னால முடியாது. சிபி